இலங்கை முன்னேறி கொண்டிருக்கிற நாட்டில் 3ஆம் இடத்துல நிற்கிது. அப்படி ஒரு நாட்டில் நீங்கள் இப்போ வாழ்றீங்க இலங்கையில் உள்ள மக்களே. கேட்கும் பொழுது பெருமையாக இருக்குது. நானும் ஒரு இலங்கையனாக, ஒரு தமிழனாக, ஈழத்தமிழனாக கேட்கும் பொழுது பெருமையாக இருக்குது. ஸோ அப்படி நிலையில் ஒரு விடயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது இந்த முன்னேற்றத்துக்கு யார் காரணம்? இந்த முன்னேற்றத்துக்கு யார் காரணம்னா வேறு யாருமே இல்லை. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள்லாம் காரணம். அதாவது மக்களாகிய நீங்கள்லாம் மெயின் காரணம். அதாவது இதில் நீங்கள் செய்த ஒரு பெரிய ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனுரகுமார திசாநாயகவை தேர்தலில் வெற்றி பெற வைத்தது. ஸோ அதை மட்டும் நீங்கள் அந்த இந்த இந்த கடைசி தேர்தலில் வைக்காட்டி அதே இதை நீங்கள் வேறு யாற்றையும் கையில் கொடுத்துருந்தீங்களாக இருந்தால் இன்றைக்கு நீங்கள் தலையில் நின்றா கூட இலங்கை முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை இழந்திருக்கு. அல்லாட்டி குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்குற வாய்ப்புகளையும் இழந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் செய்த விடயம் பெருமைக்குரிய விடயம். அதனால் இப்போ பார்த்தீங்களா இருந்தால் எங்களுக்கு அதாவது அனுரகுமார திசாநாயகா புது பஸ்களை இறக்குமதி செய்கின்றார். அதாவது பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் ஓடுற பஸ்கள் எல்லாம் இனி ஒரு காலத்தில் இலங்கையில் ஓடப்போகுது. அதாவது இலங்கை ஃபுல்லாக ஓடப்போகுது. இப்போ கொழும்பில் ஓடுது, தமிழர் பகுதியில் ஓடலைன்னு அதுவும் ஒரு குறை ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். சரி, அந்த குறை கொஞ்சம் காலத்தால் அதாவது குறை இல்லாமல் மாறும் என்று நம்புகிறோம். அதாவது அப்படி கொத்த விடயங்களை செய்வார்கள் என்ற ஏதோ ஒரு வகையில் நம்பக்கூடியதாக இருக்குது. ஆனால் உண்மையாக எனக்கு ஒரு சின்ன ஒரு விடயத்தை நான் இதில் சொல்கிறேன். அதாவது நீங்கள் இன்னும் முன்னேற வேணுமாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நேரம் மாற வேண்டும். அதாவது முதல்ல இந்த வெத்திலை போட்டு துப்புறதை நிறுத்த வேண்டும். வெத்திலை போட்டு சிவரில் துப்புறதை நிறுத்த வேண்டும். வெத்திலை போட்டு பஸ்ஸுக்குள்ளே இருந்து சீட்டுக்குள்ளே இப்படி மறைச்சு கொண்டு துப்புறதை நிறுத்த வேண்டும். நீங்கள் பேணியால் உங்களோட மனைவியோ இல்லாட்டி உங்களோட காதலனோ இந்த பஸ் சீட்டில் எழுதுறதை நிறுத்த வேண்டும். நிறுத்தால் அந்த சீட்டை நோண்டி கிழிக்கிறதை நிறுத்த வேண்டும். அதாவது நீங்கள் மொத்தத்தில் அந்த சொத்துக்கள் எல்லாம் அதில் அந்த பஸ்ஸுக்கு வாங்கின பஸ் இல்லாட்டி அங்கே உள்ள சொத்துக்கள் எல்லாம் உங்களோட சொத்துண்டு நீங்கள் நினைக்க வேண்டும். அப்படி நினைச்சா மட்டும்தான் அதுதான் உண்மையான முன்னேற்றம். அதுதான் உண்மையான முன்னேற்றம். ஏன்னா இதுவரையும் நீங்கள் மக்களாகிய உங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு நாளும் உங்கள் இருக்கிற பொது சொத்தெல்லாம் எப்படியாவது அது ஆர்டிஓ சொத்து தானே. உதாரணத்துக்கு சொல்ல போனால் சில இடங்களில் நீங்கள் டொய்லெட்டுக்கு போயிட்டு தண்ணியை கூட ஊற்றாம போடுவீங்க. அது நீங்கள் நினச்சிக்கொண்டு இருக்கிறீங்க, அது அவனை ஆரன் ஊற்றுவான் தானே. அப்படி இல்லை, என் கழிவை நான் தான் கழுவ வேணும். அதே மாதிரி நான் துப்புற வெளியில் துப்பாமல் இங்கே ஒரு நல்ல இடத்த போய் தேவையில்ல இடத்துல அமைதியாக அதை துப்பிட்டு வரணும். நான் ஒரு சிறுநீரை கழிக்க போகிறேன்டா ஒரு தேவையில்ல இடத்துல போய் சிறுநீரை கழிக்கணும். மெயின் ரோட்லையோ இல்லாட்டி எங்கேயோ ஒரு இடத்த கழிக்கணும். அப்படி அதுதான் உண்மையான ஒரு முன்னேற்றம் என்றில் மாற்று கருத்தில் நண்பர்களே. அதையும் நீங்கள் வெகு செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அதையும் செய்தீங்களா இருந்தால் இலங்கை சிங்கப்பூராக மாறும். அதாவது அனுரகுமார திசாநாயகாவை மாற்ற நிற்காதீங்க, அவரை மாற்றி உங்களோட நாட்டை திருப்பி நாசமாக்க நினைக்காதீங்க. இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அதாவது இது எப்படி நான் சொல்கிறேன்டா, அவர் தான் ஒரு ஆள் ஏதோ ஒரு வகையில் மெல்ல 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 நல்லது செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருங்கள். அது திட்ட தெளிவாக தெரியுது. அதாவது சுருக்கி என்னவென்றே சொல்கிறேன். அதாவது முதலமைச்சராக ஒரு தமிழன் தான் வர வேணும். சென்ட்ரலில் அனுரகுமார திசாநாயகா தான் ஆள வேணும். இதுதான் தேவை. அது ஆறு தமிழன் என்றதை நீங்கள்லாம் நல்லவன் என்றதை தேடி எடுத்து முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. கடைசியாக ஒன்று சொல்லிக்கொண்டு நான் விடப்பட விரும்புகிறேன். அதாவது இந்த பெட்ரா பஸ்கோல்ட் கட்டப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை இப்போ மக்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள், அது எப்படி சுத்தமாக வச்சிருக்கிறார்கள் என்றதை பற்றி கருத்துக்கள் யாரையும் பெட்ராவில் இருந்து இந்த வீடியோ பார்த்தா கீழே எழுதுங்கள். சூப்பராக இருக்குது, அங்கெல்லாம் துப்புரவாக பயன்படுத்துகிறார்களா, அல்லாட்டி அதை கெடுத்துட்டார்களா, மக்கள் சிவரில் துப்பி வச்சுக்காங்களா, இல்லை சிவரில் எழுதி வச்சுக்காங்களா என்றதை ஆறாவது முடிஞ்சால் ப்ளீஸ் எழுதுங்க. நீங்கள் எழுதும் பட்சத்தில் அதை வெளியிலேருந்து நாங்களும் அறியக்கூடிய இருக்கும். இதை பார்த்து இனிமேலும் எழுதுறதும் குறையக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.